சுமார் 500 வருடங்களுக்கு முன்பு செம்பன் என்பவரின் மகளுக்கு மகப்பேறு இல்லாமையால் செம்பனும் அவரது மகளும் மகளின் கணவரும் பைங்குளம் வழுதமடத்திலுள்ள ஜோதிடர் சிவயோகியை அணுகினர். அந்த ஜோதிடர், கூட்டங்குழி விலையின் வடபகுதியில் ஒரு பூவரச மரம் நிற்கிறது. அதன் கிளையில் ஒரு ஆலமரம் வளர்கிறது. அந்த பூவரச மரத்தின் மூட்டில் ஒரு பீடம் அமைத்து அம்மனை பக்தியுடன் வழிபட்டால் மகப்பேறு கிடைக்கும் என்று அறிவித்தார். ஜோதிடர் கூறியபடி அவர்கள் அந்த இடத்தில் பீடம் அமைத்து விளக்கு ஏற்றி அம்மனை பக்தியுடன் வழிபட்டனர். வெகு நாட்கள் கழித்து செம்பனின் மகளுக்கு மகப்பேறு கிடைத்தது. இந்த அதிசயத்தை செம்பன் சுற்றுவட்டார மக்களிடம் கூறினார். மக்கள் அந்த இடத்துக்குச் சென்று பத்திரகாளி அம்மனை வழிபடத் தொடங்கினர். அந்த காலத்தில் அம்மனுக்கான பூஜைகளை ஜோதிடர் சிவயோகிதான் செய்து வந்தார். ஐதீகம் கூறுவது போல இன்றும் அவரே அந்த பீடத்தில் பூஜை செய்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. இதனால் அவருக்காக அங்கே ஒரு பீடம் அமைக்கப்பட்டுள்ளது. செம்பன் வாழ்ந்த இடம் பின்னாளில் செம்பன் கோடு என அழைக்கப்பட்டது. பின் பீடம் சுற்றி ஒரு சிறிய கோயில் அமைக்கப்பட்டது. ஊர் மக்கள் கூடி கோயில் பணிகளை மேற்கொண்டனர். பின்னர் அருகிலுள்ள ஊர்களில் வசிக்கும் இந்து நாடார் குடும்பத்தினரும் சேர்ந்து கோயில் காரியங்களை கவனித்தனர். அந்த கோயில் கூட்டங்குழி விலை ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் கோயில் என அழைக்கப்படுகிறது.